சூப்பரான சாஃப்டான பருப்பு போலி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதை பிக்கும் போதே அப்படியே வாயில் எச்சி ஊறும். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஹாஃப் கேஜி மைதா மாவு எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு அதோட மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிட்டு அதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். வெறும் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் அதோட பருப்பு 1/2 கிலோ கடலப்பருப்பு எடுத்து அது நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு அதை ஒரு 4-5 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். பருப்பு நல்லா சாஃப்டாக வேகணும். இந்த பதத்துக்கு பருப்பு வெந்த பிறகு அதை ஆற வச்சுட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அதுக்கு வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 350 கிராம் வெல்லம் எடுத்து அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்ச பிறகு அதை இந்த மாவோடு சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துக்கணும். ஹல்வா பதத்துக்கு கிண்டி எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் அது உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஊற வச்ச மைதா மாவு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கும். அந்த நேரத்துக்கு இந்த ஸ்டஃபிங்கை நம்ம உள்ளே வச்சோம்னா நல்லா பதமாக இருக்கிற அளவுக்கு கிண்டி கலரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஊற வச்ச பதம் இருக்கும்போது அதில் சின்ன சின்ன உருண்டைங்களாக எடுத்து வச்சு இந்த வாழை இலையில் எண்ணெயை தடவி அதில் இந்த உருண்டைங்களை எடுத்து வச்சு நல்லா நம்ம தட்டி விடும்போது மாவு ரொம்ப நேரம் ஊறி இருக்கிறதால நம்ம எந்த அளவுக்கு தட்டினாலும் அந்த அளவுக்கு விரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் அந்த மாவு நல்லா தட்டி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக பூர்ணம் வச்சு அதை நம்ம சுற்றி இருக்கிற எல்லா பக்கத்தையும் நல்லா மடித்து எடுத்து அதை எண்ணெய் தொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தட்டும்போது நம்ம எந்த அளவுக்கு தட்டுறோமோ அந்த அளவுக்கு விரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் அதை சூடான தவாவில் எண்ணெய் ஊற்றி இந்த தட்டி வச்சிருக்கிற போலியையும் எடுத்து போட்டு மிதமான சூட்டில் அடுப்பு ஹையில் வைக்கக்கூடாது, மிதமான சூடு இருக்கணும். மிதமான சூட்டில் வச்சு 2 பக்கமும் பொறுமையாக வேக வச்சு எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பரான டேஸ்டான போலி கிடைக்கும். மீதி இருக்கிற மாவையும் நாம் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு எல்லா போலியும் ரெடி ஆகிடும். இந்த போலி எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்றதையும் நீங்களே பாருங்கள். சாப்பிட்டதும் அவ்வளோ வாய்க்கு என்னால் பிரிக்கவே முடியல. சூடாக இருந்ததால் என்னால் பிரிக்க முடியல. அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.